அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நானாக பல முறை கூப்பிட்டு சமுதாய ரீதியாக நீங்கள் பேசப்படக்கூடிய ஆள், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. இவரால் சரியாக நடந்தே சீக்கிரம் மக்களை சந்திக்க முடியல, இவரை நீங்கள் எப்படி சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்க அப்படின்லாம் உங்கள் வயதை காரணமாக காட்டி சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்குறது? அவர் சரியாக நடந்திருந்தால் எனக்கே வேலை இல்லையே. அவ்வளவு வசதி வாய்ப்பு உள்ளவர், என்னை விட அதிகமாக மந்திரி பதவியில் நிறையா இருந்தவர், அனுபவசாலி. உங்கள் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா, இவர் காங்கிரஸ்ல இருந்தார், இப்போ அதிமுக வந்துட்டாரு, கட்சி தாவுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தில் நான் கட்சி தாவறேன், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேன். அவர் காலகட்டத்தில் அவர் மட்டும்தான் பெரியவர். ஜாதி உணர்வெல்லாம் இல்லை அவர்கிட்ட கிடையாது. அவரை பார்த்தாலே ஒரு முருக பக்தர்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம். இப்போ தான் பேசுகிறாங்க வேறு மாதிரி. அது கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு வேறு வேலையே ஒன்றும் இல்லை. அதிலிருந்து சம்பாதிக்கிற நோக்கம் இது வரைக்கும் சம்பாதிச்சதும் கிடையாது. 10 பைசா கூட சம்பாதிச்சதும் கிடையாது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. அதாவது முதுகுளத்தூர் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் உற்சாகத்தோடு தான் வந்தோம். ஏன்னா அரசியல் சார்ந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி முதுகுளத்தூர். வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்ததுக்கு பிறகு நேற்று நீங்க பிரச்சாரம் மேற்கொண்டீங்க இல்லையா, அந்த பகுதிகளுக்கு நாங்களும் வந்திருந்தோம். உங்களை பார்க்கும்போது, களத்துல உங்களை பார்க்கும்போது அந்த அந்த உற்சாகம் ரெட்டிப்பாயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு வேகமா அவ்வளவு சுறுசுறுப்பா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி களத்துல ஓடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அரசியல் பயணம் பத்தி சொல்லுங்க. பொதுவாக நான் முதுகுளத்தூர் தொகுதி என்பது என்னுடைய பிறந்த தொகுதி. நான் பிறந்த மண். அங்கே உள்ள மக்கள் பூரா 21 ஆண்டுகளாக தெரிந்தவர்கள். அவர்களுடைய என்னை விட அவங்க தான் ஆர்வத்தோடு செயல்படுறாங்க. மக்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் அதிகமாக ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அவங்க முந்திக்கிட்டு சொல்கிறத கேட்கும்பொழுது எனக்கு மகிழ்ச்சி இருக்குது. நான் மக்களை நம்பி மக்களுக்கு சேவையாற்றுறதுக்கு தான் இந்த பதவிக்கே வந்திருக்கேன். அதனால் உற்சாகத்தோடு செயல்பட வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட உற்சாகம் இல்லைன்னா மக்கள் சோர்ந்து விடுவாங்க, மக்கள்கிட்ட உற்சாகம் இல்லைன்னா நான் சோர்ந்து விடுவேன். இப்போ 2 பேருமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறதுக்கு காரணம் உண்மையான நிலைப்பாடு. இப்போ நீங்க காங்கிரஸ் பாரம்பரியம் கொண்டவங்க. ஆமாம். அதுல இருந்து அரசியல் வாழ்க்கையை தொடங்கினவங்க. ஆமாம். அப்போ இருந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கும் இப்போ இருக்கிற சட்டமன்ற தொகுதி அந்த பகுதிகளுக்கும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது அப்போ இருந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நான் போட்டியிட போகும்போது அந்த நிலைமை வேறு. பொதுவாக முதுகுளத்தூர் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர்கள் அதிகம் பேர் வாழ்கின்றார்கள். அதில் முக்குளத்தூர் சமுதாயம். பொதுவாக அந்த தொகுதியை எடுத்துக்கிற போனால் யாதவர் சமுதாயம், முக்குளத்தூர் சமுதாயம், தேவேந்திரகுல சமுதாயம், இந்த 3 சமுதாயமும் ஈக்குவலாக இருப்பாங்க. அந்த வகையில் 2 சமுதாயம் ஆதரவு கொடுத்தால் போதும். அதே நேரத்தில் நான் 3 சமுதாயத்தினுடைய ஆதரவையும் பெற்றவன். ஏன்னா 3 சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் நான் பிரிவினை பார்ப்பதில்லை. எல்லோருக்கும் ஒரே மாதிரி செயல்படக்கூடியவன், பழகக்கூடியவன். என்னுடைய அரசியல் வாழ்க்கை துவங்கின காலம் 2001 மக்கள் தமிழ் தேசம் கட்சி. அதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தொய்வில்லாமல் இடையில தான் ஒரு தேர்தலில் நான் போட்டியிடலை. 2001 போட்டியிட்டு 2600 வாக்கு வித்தியாசத்தில் 18ஆம் இடம் தோற்று போனேன். 2016 போட்டியிட்டு 16,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். இப்பொழுது மீண்டும் நான் போட்டியிடுகின்றேன். மக்கள் ஆர்வத்தோடு செயல்படுறாங்க. என்னை விட அதிகமாக ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய மக்களை நான் பார்த்தவுடன் எனக்கு நிச்சயமாக உற்சாகம், ஒரு எனர்ஜி கிடச்சிருது. அதுதான் நான் சொல்ல வேண்டியது. ஒரு 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் நிலைமையே வேற. ஆமா. அப்ப நம்ம நேரடியா போய் மக்களை சந்திக்கணும். பிரச்சார வாகனங்கள்ல அந்த ஒலிபெருக்கெல்லாம் கட்டிக்கிட்டே போய் மக்களை சந்திப்போம், பிட் நோட்டீஸ் கொடுப்போம். அந்த மாதிரிதான் போய் நம்ம பேசிதான் மக்களை கவர்ந்து இழுத்தோம். இப்ப ட்ரெண்டே மாறிடுச்சு. இப்ப சோசியல் மீடியா இருக்கு,
அப்புறம் வந்து எதா இருந்தாலும் உடனே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுறோம், தகவல்கள் உடனே பரிமாறப்படுது, நம்மளை பத்தி மக்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரிய வந்துருது. அது எப்படி இருந்தது, இப்ப இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்கு உங்களுக்கு? எது எப்படி இருந்தாலும் மக்களை நேரடியாக சந்திக்கிறது தான் ரொம்ப உண்மையான அரசியல் தன்மை. அப்போ தான் நல்லது கெட்டது எதுவுமே தெரியும். தொகுதி மக்களை சந்திக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருகிறது, நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வருகிறது. இவங்க நமக்காக பாடுபடுவாங்க, நமக்காக உழைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்துறது நேரடியாக சந்திக்கிறது தான். ஐயா, இப்போ நான் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனா இருக்கும்போது அப்போ உள்ள அரசியல் தலைவர்களுக்காக நம்ம சின்ன பிள்ளை பசங்களா இருக்கும்போது ஓட்டு கேட்க போவோம்ல கூட. அப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, அவங்க எப்படி குமரிக்கிட்டு இருந்தாங்க? சாலை வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன அடிப்படையான தேவைகள் இருக்குல்ல, எங்கள் ஊருக்கு பஸ் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. 20 வருஷம் கழிச்சும் திரும்பவும் அதே மாதிரியான மனநிலையில தான் மக்கள் இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது நாம் மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுது, மக்கள் தொகை கூட கூட மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி இல்லாமல் 5 ஆண்டு கால ஆட்சியில் எதுவுமே செய்யலைன்னு மக்கள் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து மக்களுக்கு குறைபாடுகள் வந்து சேருது. குடி தண்ணீர் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை, அதையே தீர்க்க முடியலைங்கும் போது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே நான் 2016 வெற்றி பெற்ற போது முதல்வர் தொகுதி முழுக்க குடி தண்ணீர் பைப் போட்டு காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை ஒரு இடத்துல தேக்கி முதல்வர் டேங்க் கட்டி அங்கே தேக்கி அங்கேருந்து பைப் மூலமாக கொடுத்தோம். அது ரொம்ப ரொம்ப தூரம் வரைக்கும் அது பயனுள்ளதாக இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது நல்ல திட்டங்கள் செய்யணும், அது செய்யலைங்கும் போது அது வந்து வீண் அரசியல். இப்போது நான் உங்ககிட்ட பார்த்து உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, பெருவாரியான தலைவர்கள் வந்து பிரச்சார வாகனத்திலேயே மக்களை சந்திச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க, அடுத்தடுத்த பகுதி மக்களை சந்திச்சுட்டு போவாங்க. ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் வந்து நீங்கள் மேக்சிமம் பிரச்சார வாகனத்தை பயன்படுத்தலை, அப்படியே நீங்கள் காரில் வந்தாலும் இறங்கி போய் ஒவ்வொருத்தரையும் பணிவோட அவங்க கையெடுத்து வணங்கி அவங்க கிட்ட புரிய வைக்கிறீங்க, அவங்க கிட்ட பேசுறீங்க. பொதுவாகவே மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, நம்ம கிட்ட பேசணும், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை, அவங்க சொல்றதே நான் கேட்கணும்ல. அப்ப இறங்கி போனா தானே அவங்க சொல்லுவாங்க. இப்போ அவங்க அது என்ன விஷயம் இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறது எப்படி? நான் இறங்கி போய் அவங்கள்ட்ட கை கொடுத்து பேசும்போது அவங்க சொல்றாங்க குடி தண்ணீர் பிரச்சனையா இருக்கு, பற்றாக்குறையா இருக்கு, பஸ்ஸு வந்து ஒரு முறையோட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது சங்கடமாக தான் இருக்குது. இதையெல்லாம் நம்ம எப்படி தீர்க்க போறோம்னு ஒரு யதார்த்தமான சங்கடமும் ஏற்படுது மனசுல. சிலர் வந்து கூட்டத்துக்குள்ள கோவப்படவும் செய்யறாங்க, சிலர் கொஞ்சமா குரலை வந்து கொஞ்சம் துணி கொஞ்சம் மாறவும் செய்யுது. ஆனா எல்லாத்துலயுமே வந்து பொலைட்டா அப்படியே ஹம்பிளா ஹேண்டில் பண்றீங்க. 100 பேர்ல ஒருத்தர் 2 பேர்களுடைய பேச்சை நாம வந்து சட்டம் பண்ண தேவையில்லை. 100 பேரும் கொதிச்சு போய் நின்றாக்கா நாம தாக்கு பிடிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் அங்கே இருந்துக்கிட்டு ஆமா இப்பதான் வந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சகசம், இயற்கை. எங்காவது அவருடைய மனநிலை எப்படி வேற கட்சியை சார்ந்தவராக கூட இருக்கலாம். நம்ம கட்சியை சார்ந்தவங்க கூட நம்ம கூடவே இருப்பாங்க, வேற கட்சியை சார்ந்தவங்க ஒதுங்கி போய் நிற்பாங்க. அவங்களுடைய பேச்சு சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமான பேச்சாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம பெருசுபடுத்த முடியாது. உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாவது ஒரு வேதனை இருக்கா? 2016 நம்ம எவ்வளோ விஷயங்கள் இந்த மக்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம், இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம போறோம், 2026 நம்ம மக்களை சந்திக்க போறோம். ஆனா நிறைய விஷயங்கள் இன்னும் மாறாமலே இருக்கு. இந்த 5 வருஷத்துல வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகள் கூட சரியா பூர்த்தி பண்ணப்படலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேதனையா இருக்கா உங்களுக்கு காலத்துல பார்க்கும்போது? அதாவது அந்த துறையில இருக்கிறவனுக்கு வேதனை இருக்கத்தான் செய்யும். அந்த துறையில இல்லைன்னா அதை பத்தி தெரியாது. நாம இப்படிலாம் செயல்பட்டோம், இப்போ செயல்பாடு குறைவா இருக்கு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யுது. எதை நினைச்சு உங்களுக்கு ரொம்ப பெரிய கவலையா இருக்கு? முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துல எது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, இதை உடனடியா சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயமா அது எதுவா இருக்கும்? அவங்களுடைய கோரிக்கையே வந்து இப்பொழுது நம்ம முதல் தரமானது குடி தண்ணீர் பிரச்சனை, முதல்ல குடிநீர், 2வது போக்குவரத்து பிரச்சனை, பஸ் போக்குவரத்து பிரச்சனை, 3வது சாலை வசதி. இந்த 3ம் முக்கியமானது தான், மக்களுக்கு முக்கியமானது தான். இந்த 3ஐயும் அவங்க சில நேரங்களில் ரொம்ப சங்கடத்தோடு சொல்லும்போது நமக்கு வேதனை அளிக்கிறது. அதைத்தான் முதல்ல தீர்க்கணும், இந்த 3 பிரச்சனைகளையும் தீர்க்கணுங்கிறது என்னுடைய குறிக்கோள். நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ரொம்ப அழகா கூர்ந்து கவனிச்சேன். அழகா களத்துல காமெடியா ஒரு விஷயத்த ரொம்ப அழகா அணுகுறீங்க,
பேசும்போதே நகைச்சுவை உணர்வோட பேசுறீங்க. இந்த இப்போ ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே நீங்க கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு கலந்த மனிதரா? இல்லை, அப்படியே பேசி பழகுனது மட்டும் இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது நான் மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். கோபந்தாபமாக பேசி ஒன்றும் புண்ணியப்பட போகிறதில்ல. அதனால் மக்கள்கிட்ட உற்சாகத்தை ஏற்படுத்துறது, அவங்க என்ன பேசுகிறாங்க அதுக்கு தோதான முறையில் அதுக்கு பதில் சொல்லாத அளவுக்கு அதை ஆதரிக்கிற மாதிரி பேச போகும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை எதிர்த்து பேசினோம்னா தான் அவங்களுக்கு சந்தோஷம் வராது. அதனால் அவங்கள ஆதரித்து நாம் அவங்களுக்கு தோதா பேசிட்டோம்னா வேலை முடிஞ்சு. உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்க, மக்களை அணுகிறது இப்போ பல தலைவர்கள் அவ்வளோ ஈஸியாக அணுக மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக வாக்குறுதிகள் கொடுக்கும்போது ஒரு விஷயங்களை பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் இந்த 5 ஆண்டுகள் அவங்க தலைமறைவாயிடுறாங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்க்குறீங்க, எதிர்த்தரப்பு வேட்பாளர் போகிற இடம்லாம் அவரை மக்கள் கிராமங்களை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க, அவர் பேசவே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுமா? அவர் சரியாக நடந்திருந்தா எனக்கே வேலை இல்லையே, எனக்கு வேலை இல்லையே. ஏன்னா அவர் அவ்வளவு வசதி வாய்ப்பு உள்ளவர், என்னை விட அதிகமாக மந்திரி பதவியில் நிறையா இருந்தவர், அனுபவசாலி, ஒரு கட்சியவே உருவாக்கி மக்கள் கட்சியை உருவாக்கினவர். அதுக்கு அவர் தலைவராகவும் நான் துணைத் தலைவராகவும் இருந்தேன். அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட அரசியல் பாடம் தான் நம்ம. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய அரசியல் வேறு, என்னுடைய அரசியல் பாணி வேறு. என்னுடைய அரசியல் பாணி சமுதாய வளர்ச்சி, கிராமத்து மக்களுடைய வளர்ச்சி, புன்சிரிப்பு, புன்னகை, மகிழ்ச்சி, இதுதான் வேணும். ஏன்னா பல இடங்களில் நான் நல்ல சில காரியங்கள் பண்ணி வச்சுருக்கேன். அதை போனவுடனே அவங்க சொல்கிறத நானே மறந்துடுவேன். இந்த மண்டபத்தை நீங்கள் தான் கட்டி கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது எனக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம கட்டின மண்டபத்தை தான் பேசுகிறோம்ட்டு. அப்போ மகிழ்ச்சி நமக்கு இரட்டிப்பாகுது. இது பண்ணலைன்னா அங்கே ஒரு மூலையில் நின்று திட்டிகிட்டு தான் இருப்பாங்க, இப்போவும் திட்டிகிட்டு தான் இருக்காங்க. நம்மளை திட்டலை, மற்றவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் நமக்கும் அதே கதி தான் அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. அதனால் முடிந்த அளவிற்கு மக்கள் சேவையாற்றணும். அதில் போயிட்டு லாப நோக்கம் கருதக்கூடாது. நிச்சயமா. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக முதுகுளத்தூர் தொகுதிக்கு இருந்த பணியாற்றி அந்த 5 ஆண்டு காலங்கள் இந்த விஷயத்த நான் மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன், மனநிலையோட செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ நான் திரும்பி பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரினா என்ன திட்டம் நீங்கள் சொல்லுவீங்க? நல்ல ரோடு வசதி. அப்போதெல்லாம் இந்த ரோடு வசதி ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப குறைவு. ரோடு வசதிங்கிறது கிராமத்துக்கு உள்ள துணை ரோடுகள், ஒரு ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து உள்ள நுழைய ரோடு, அது நிறையா போட்டிருக்கேன். தண்ணீர் ரொம்ப பற்றாக்குறையாக இருந்துச்சு, அறவே கிடையாது பைப் போட்டு. அந்த மாதிரி பைப்பெல்லாம் போட்டு கொடுத்து தண்ணி போட்டு கொடுத்தேன். அதுக்கு அடுத்தாப்புல மண்டபங்கள் நிறையா கட்டி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தாப்புல ரொம்ப முக்கியமானது பல பள்ளிக்கூடங்களுக்கு, அரசு பள்ளிக்கூடங்களுக்கே கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கேன். முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பெட்டு பற்றாக்குறையாக இருந்தது. நான் நிறைய பெட்டுகள் வாங்கி அவங்களுக்கு மருத்துவமனைக்கு கொடுத்துருக்கேன். அதே போல் கமுதி, ரெண்டும் என் தொகுதியில் வரக்கூடிய கமுதி ஆஸ்பத்திரி, அரசு மருத்துவமனை, முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனை, ரெண்டுக்கும் அவங்களுக்கு வேண்டிய அந்த முக்கியமான கருவிகள் அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். தண்ணீர், குடி தண்ணீர் சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த மிஷின் போட்டு கொடுத்துருக்கேன். அதனால் மக்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் செஞ்சுருக்கேன். அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மக்கள் இப்போ அதிகப்படியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இருக்கக்கூடிய மருத்துவமனையில் டயாலிசிஸ் பிரிவு கூட எங்களுக்கு இல்லை, முறையான மருத்துவ வசதி கூட பாமர மக்களை போய் சென்று சேரலை அப்படிங்கும்போது, அப்போ என்ன மாதிரியான ஒரு ஆட்சியின் கீழே நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு வசதிகள்லாம் நிறையா இப்போ இருக்குது. நிதியும் கூட கொடுக்குறாங்க. டயாலிசிஸ் மிஷின்ங்கிறது என்ன 1 கோடி ரூபாய்க்கு கீழே தான் வரும், அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க, நாங்கள் அதை பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கோம். தொடர்ச்சியாக மக்கள் உங்களை பார்க்குறாங்க, உங்களுடைய பேச்சை கேட்குறாங்க, நீங்களும் ஓய்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக ஓடிட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு காலத்துக்கும் தினமும் ஓடிட்டு இருக்கீங்க. ஆனாலும் எதிர்த்தரப்புல இருந்து நிறைய விமர்சனங்கள் உங்கள் மேலே வைக்கிறாங்க. இவரால் சரியா நடந்தே சீக்கிரம் மக்களை சந்திக்க முடியல, இவரை நீங்க எப்படி சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்க அப்படின்லாம் உங்க வயதை காரணமா காட்டி சொல்றாங்க இல்லையா? இதுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்க விரும்புறீங்க? இந்த வயசுலையும் ஆர்வத்தோடு செயல்படுறதுங்கிறது உடம்பை பொறுத்து, நிலைமையை பொறுத்து அல்ல, மனசை பொறுத்தது. மனம் விரும்புகின்றது, மனசு எதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்.
அப்போ தான் அந்த சுறுசுறுப்பே இங்கே வருது. படியில் இறங்கி போகிறது ஒன்று, படியை தாவி குதிக்கிறது ஒன்று. அது மனசு தான் காரணமே தவிர வயசு காரணம் அல்ல. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆமாம், மனசு தான் காரணம். ஆர்வத்தோடு செயல்படணும்னு நினைக்கும் போது வேகமாக போகும்னு நினைக்கிறது மனசு. அது தடையாக இருக்கிறது படி. அந்த படி ஒரு தூசி நான் தட்டி விட்டு போகிறது மாதிரி போக முடியாது. கிரேட் ஐயா, உண்மையிலே வந்து ரொம்ப நறுக்குன்னு அழகான ஒரு பதில் இது. இதெல்லாமே தாண்டி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வகையில் இந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து உங்களை வந்து உங்களுடைய ஓட்டத்தை தொய்வுபடுத்துதா? எனக்கு அது நான் அதை சட்டையே பண்ணுறது கிடையாது. யார் என்ன பேசினாலும் அதை பற்றி சட்டை பண்ணுறது கிடையாது. எனக்கு என்ன சரின்னு படுதோ அதை நான் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லைன்னா அவ்வளோ பெரிய எதிராளியெல்லாம் நான் எதிர்க்க முடியாது, சந்திக்க முடியாது. நான் அவங்களெலாம் பெருசுபடுத்துறது கிடையாது. ஓகே, என் வேலை உண்டு, நான் உண்டு. என்னிடத்துல குறைபாடு இருந்தால், என்னிடத்துல வேறு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி இருந்தால் நான் பயப்படணும். அரசியல் ரீதியாக மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அந்த விஷயத்தில் எந்த குறைபாடும் நான் வச்சுக்கிறது. அவங்க என்ன விரும்புகிறாங்க அதை செஞ்சு கொடுக்கணும். முடிஞ்சால் செஞ்சு கொடுக்கணும், முடியலையா அது காலதாமதம் பார்த்து அதுக்கு நிதி ஆதாரத்தை எல்லாம் பெருக்கி கொஞ்சம் லேட்டாக செஞ்சுவேன். எப்படியும் இது வரைக்கும் நான் சொன்னது எதையும் செய்யாமல் இருந்ததில் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் பதவி இல்லாமலும் செய்துட்டு வர்றேன். அதான் முக்கிய பாயிண்ட். தொகுதி மக்களுக்காக நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கேன். சட்டமன்ற உறுப்பினர் பதவியே இல்லை, ஆனால் என்னுடைய சொந்த நிதியில் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்குது, மனசு இருக்குது, செய்கிறேன். இப்போ பிரச்சார மேடைகளில் எதிர்த்தரப்பில் இருக்க ஒவ்வொருவரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா, இவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தாரு, இப்போ அதிமுக வந்துட்டாரு, கட்சி தாவுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்துல வந்து நான் கட்சி தாவல, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேன். கட்சியிலிருந்து கூட இல்லை, என்னுடைய பதவி, அதாவது பொறுப்பான பதவி வந்து கொடுத்த உடனே ஒரு 6 மாதத்துல அந்த பதவியை தூக்குறதுக்கான காரணம் என்ன? நான் மாவட்ட தலைவர் பதவி எனக்கு கொடுத்தாங்க. 5 பேர் கொண்ட குழுவுக்கு நான் தான் தலைவர். அந்த பதவிக்கு பேர் மாவட்ட தலைவர்னு சொல்லுவாங்க. அந்த பதவியிலிருந்து மாநில தலைவராக மாறி வந்த உடனே அவர் நம்மளை அழைத்து பேசி கொஞ்சம் மாற்றம் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல. அவர் வர்றாரு, அவர் வாட்டு தூக்குறாரு. 6 மாதத்தில் ஒரு பதவியை பறிக்க இருந்தாக்கா என்ன காரணத்துக்காக பறிக்கணும்? செலவு செய்கிறது, நிறைய செலவு காங்கிரஸ் கட்சி சார்பில். ஏன்னா யாரும் செலவு பண்ண மாட்டாங்க, நான் தான் செலவு பண்ணுவேன். எனக்கு வந்திருக்க செலவு வந்து யாரும் எனக்காக 10 பைசா செலவுன்னா நான் விட மாட்டேன். அத்தனை செலவுகளும் நானே தான் பண்ணுவேன், லட்சக்கணக்கில். அப்படி உள்ளவனை போயிட்டு தூக்குனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதுக்கு தோதா இங்கே என்னை கவர் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. நானாக கூட போகலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நானாக போகல. பல முறை கூப்பிட்டு சமுதாய ரீதியாக நீங்கள் பேசப்படக்கூடிய ஆள், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தவர். இந்த மாதிரி கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட உடனே அவங்க கூப்பிட்டு நீங்கள் எங்கள் கூட இருங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மண், முதுகுளத்தூர் மண், ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்த மண். இதே மண்ணில் இருந்து நீங்களும் சட்டமன்றத்துக்கு போயிருக்கீங்க. இப்போ போறதுக்கான முயற்சியில நம்ம ஈடுபட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இப்போ நாங்க வெளியில இருந்து வரும்போது எங்களுக்குமே அது ஒரு பெரிய ப்ரௌடான ஒரு மொமெண்ட். முதுகுளத்தூருக்கு வரோம், ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய மண்ணுக்கு வரோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும், உணர்வு இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு அரசியல்வாதியா உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, அவர் காலகட்டம் வேற. அவர் காலகட்டத்தில் அவர் மட்டும்தான் பெரியவர். அது ஜாதி உணர்வெல்லாம் இல்லை, அவர்கிட்ட கிடையாது. அவரை பார்த்தாலே ஒரு முருக பக்தர்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம். இப்போ தான் பேசுகிறாங்க வேறு மாதிரி. அது கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ என்னையை பொறுத்த மட்டும் அவர் வந்து பக்திமான், சிறந்த பக்திமான், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாதவர், நன்மையே செய்யணும்னு நினைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர். அவரை பின்பற்றி அவர் வாழ்ந்த மண்ணில் நாமளும் இப்போ அரசியல் ரீதியாக செயல்படும் போது அவருடைய கொள்கையும் கொஞ்சம் பின்பற்றி, இப்போ நானும் வந்து பக்தியில் சிறந்ததாக இருக்கக்கூடிய, சாமி முடாமெல்லாம் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து நான் நேசிக்கிறதுக்கு காரணமே மக்கள் சேவை மட்டும்தான் அவர் பண்ணார். அவர் ஆற்றியது பூரா மக்கள் சேவை தான். அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய அவருடைய நிலங்கரைகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா யாரும் அப்படி செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் உயர்ந்த இடத்துல இருக்கின்றார்.
அவரை பின்பற்றி நாங்களும் சேர்றதுல எந்த தப்பும் கிடையாது. நிச்சயமா நிச்சயமா. இப்போ களத்துல சுறுசுறுப்பா பணியாற்றிட்டு இருக்கீங்க. மக்கள் உங்ககிட்ட வந்து தெளிவாகவே சொல்றாங்க, நம்மளும் நேரடியாக பார்க்க முடியுது, கண்டிப்பா நாங்கள் உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதி அவங்க கொடுக்குறாங்க. ஆமா, சட்டமன்றத்துக்கு ஒருவேளை காலம் வந்து எப்படி முடிவு எடுக்கும்ங்கிறது நம்ம பொறுத்திருந்தா. ஆமா ஆமா. ஒருவேளை முதுகுளத்தூர் மக்கள் உங்க மீது நம்பிக்கை வைத்து உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கும் பட்சத்துல நீங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருப்பீங்க அப்படிங்கிறது? எனக்கு வேற வேலையே ஒன்றும் இல்லை. அதிலிருந்து சம்பாதிக்கிற நோக்கம் இது வரைக்கும் சம்பாதிச்சதும் கிடையாது. 10 பைசா கூட சம்பாதிச்சது கிடையாது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. எல்லாமே மக்களுக்கு தான் போய் சேரும். அதே நேரத்தில் அவங்களுடைய அவங்களுடைய கட்டளை குடிதண்ணீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கு. அதை தீர்க்கணுங்கிறது தான் இப்போதைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய குறிக்கோள். குடிதண்ணீர் பிரச்சனையை தீர்க்கணும். எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறது சிந்தித்து கொண்டே இருக்கின்றேன். நிச்சயமா ஐயா, உங்களுடைய எண்ணம் ரொம்ப தெளிவா இருக்கு. மக்களுக்கான சேவை ஆற்றணும், மக்களுடைய களத்துல நிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப அழகா உறுதியா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அது வந்து உறுதிப்பட. இந்த அரசியலே மக்களுக்காக உள்ள அரசியல் தான். நம்ம சொந்தத்துக்கான அந்த அரசியலில் போய் பார்த்தோம்னா அது வந்து பேரு கெட்டு போயிடும், எல்லாம் கெட்டு போயிடும். அதற்கு பேர் தான் லஞ்சம். அது எனக்கு என் வாழ்க்கையில் இல்லை. எனக்கு தொழில் உழைப்பின் மூலம் கிடைப்பது தான் என்னுடைய சொந்த பொருள். உழைப்பு இல்லாமல் கிடைக்கிறது அந்நியருடைய பொருள். அது எனக்கு வேண்டாம். நிச்சயமா இந்த முதுகுளத்தூர் மக்களும் இந்த மண்ணும் சரி உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கட்டும். நீங்களும் அவங்க கூட எப்பவுமே நான் அவங்க கூட களத்திலே நிற்பேன், அவங்க பக்கத்துல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நாங்களும் உங்களுக்காக இறைவனிடம் ரொம்ப நன்றி. நேரத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.